ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொன்னோடனே அந்த காம்ப்ளெக்ஸ் பென்சீன் ரிங்ஸ் இல்லை ஏன் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஏன் சில காம்பவுண்ட் மைனஸ் சில காம்பவுண்ட் ப்ளஸ்ன்ற கன்ஃபியூஷன் வரலாம். இல்லைனா சில இடத்துல ஏன் நம்ம கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ஏன் அதுவும் இந்த காம்பவுண்டை மட்டும் யூஸ் பண்ணுறோன்ற கன்ஃபியூஷன் வரலாம். லெட்ஸ் பிரேக் டவுன். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபங்க்ஷன் குரூப்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். ஆல்கஹால் குரூப்ஸ் இருக்குது விச் ஹேஸ் எ ஃபங்க்ஷனல் OH குரூப். ஸோ அப்புறம் கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது COOH குரூப், ஆல்டிஹைட் இருக்குது CHO குரூப்ஸ், and ketone groups irukku which we have CO group, and we have the ester groups which are COO group, and ether which has a function group O. சென்டரில் 2 alkyl group சென்டரில் வந்து ஒரு ஆக்சிஜன் இருக்கும். இதில் நம்ம இந்த ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் மட்டும் கார்பனைல் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் குரூப்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ R bond OHன்னு இருக்குல்ல, ஸோ ரியாக்ஷன் நடக்கும் போது அந்த OH bond பிரேக் ஆச்சுன்னா OH தான் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கும். ஸோ நமக்கு சப்ஸ்டிடியூஷனோ என்ன ரியாக்ஷன் நடந்தாலுமே அந்த OHல தான் நடக்கும். இப்போது சில கேசஸில் மட்டும்தான் ஓக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகி O நெகட்டிவ் H பாசிட்டிவ்ன்றது எடுக்கும். நெக்ஸ்ட் ஆசிட் குரூப்ஸ் பார்க்கலாம். இப்போ ஆசிட் குரூப்ஸில் RCOOH இருக்குது, அங்கே பாண்ட் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, COOH தான் நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு எடுத்துக்கும். பட் இதுக்கு முன்னாடி இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியணும். C டபுள் பாண்ட் OHன்னு தான் நமக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த டபுள் பாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா O நெகட்டிவ் அண்ட் கார்பன் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு அப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த OH குரூப் தனியாக உடஞ்சி நம்ம ஆல்கஹால்ஸில் பார்த்தோம்ல அது மைனஸ் கார்பன் ப்ளஸ் அந்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் ஆல்டிஹைட் குரூப்ஸ் பார்க்கலாம். ஆல்டிஹைட் குரூப்ஸில் வந்து C டபுள் பாண்டோ சிங்கிள் பாண்ட் H இருக்கும். இப்போது அந்த டபுள் பாண்டோ பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், O நெகட்டிவ் எடுத்துக்கும், கார்பன் பாசிட்டிவ் எடுத்துக்கும். ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதே தான் கீட்டோனுக்கும் ஃபாலோ ஆகும். கீட்டோனுக்கும் C டபுள் பாண்ட் O, இன்னும் Hக்கு பதிலாக ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கும். பட் அதே இது பிரேக் ஆச்சுன்னா சேம் அங்கே என்ன இருக்கோ அதே தான் நடக்கும். சரி, இப்போ ஏன் இந்த நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம பாண்டை பிரேக் பண்ணி போடணும் அப்படின்னா, எல்லா ரியாக்ஷனுமே இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னால தான் நடக்குது. இப்போ நம்ம சில இடத்துல பாசிட்டிவ்னு போட்டிருந்துருப்போம். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்ட்ஸ், அதாவது மைனஸ் சார்ஜ் இருக்கிற மாதிரி ஒரு நியூக்ளியோஃபைல் குரூப் வருது அப்படின்னா அது அந்த பாசிட்டிவ் அப்படின்ற இடத்துல தான் அட்ராக்ட் ஆகும். ஜஸ்ட் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ்க்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு அதை நம்ம பண்ணிடலாம். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம போடுறதுல இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ வர குரூப் நியூக்ளியோஃபிலிக்கா எலக்ட்ரோஃபிலிக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் போட்டு நம்ம போட்டுடலாம். நியூக்ளியோஃபிலிக்னா நெகட்டிவ் குரூப்ஸ், எலக்ட்ரோஃபிலிக்னா பாசிட்டிவ் குரூப்ஸ். இப்போது சில நியூக்ளியோஃபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரோஃபைல்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துலாம். நெகட்டிவ் குரூப்ஸ் லைக் OH மைனஸ், CN மைனஸ் அண்ட் ஆல் தி ஹாலஜன்ஸ் கம்ஸ் அண்டர் நியூக்ளியோஃபைல்ஸ். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே நியூக்ளியோஃபைல்ஸ் தான். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற H+, CH3+, அந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரோஃபைல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அதே ஃபங்க்ஷன் குரூப்ஸ் பென்சீனோட வந்துச்சுன்னா என்னென்னு பார்க்கலாம். OH வந்துச்சுன்னா அதை ஃபீனால்னு நம்ம சொல்லுவோம். COOH வந்துச்சுன்னா பென்சாயிக் ஆசிட்னு சொல்லுவோம். CHO வந்துச்சுன்னா பென்சால்டிஹைட்னு சொல்லுவோம். Now let's see some of the most important reactions. Dow's process. So we are going to prepare phenol. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, குளோரோபென்சீனை சோடியம் ஹைட்ராக்சைடோட 633 Kelvin 300 பாரில் ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போ நல்லா பாருங்கள், NaOHல Hன்றது ப்ளஸ் குரூப். ஸோ குளோரின்ன்றது என்னது, ஹாலஜன் இஸ் அ மைனஸ் குரூப். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் சேர்ந்து HCl வெளியே போயிடுது. அப்போ பேலன்ஸ் வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அங்கே ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடும்ல. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ண ஓன்றது நெகட்டிவ் குரூப்பாக அது ONAவாக அங்கே போய் அட்டாச் ஆகிடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போது ஃபார்ம் ஆன அந்த சோடியம் ஃபினாக்சைடு, அதாவது பென்சீன் ரிங் மேலே ONAன்னு போடுறோம்ல, அதுதான் சோடியம் ஃபினாக்சைடு. அதை திருப்பி HClோட ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போ Na+ம் Cl- சேர்ந்து ரியாக்ட் ஆகி NaClஆக வெளில போயிடும். பேலன்ஸ் அந்த H போயிட்டு ஃபீனாலாக ஃபார்ம் ஆகிடும் நமக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆல்கலேஷன், இன்னொன்று அசிலேஷன். ஆல்கலேஷன்னா ஒரு ஆல்கைல் ஹாலைடு எடுக்கணும். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன், பென்சீன் ப்ளஸ் CH3Cl, CH3 ஆல்கைல், Cl வந்து ஹாலைடு. ஸோ இது ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஆனைட்ரஸ் AlCl3 அதுதான் வந்து இது ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ்னே சொல்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ண போகுது, பென்சீனில் இருக்கிற ஒரு H வந்து H+ஆக வெளில வந்துடும், Cl மைனஸாக போயிட்டு HClஆக வெளில போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற CH3 அந்த பென்சீன் ரிங் மேலே போயிட்டு டொலுவீன் ஃபார்ம் பண்ணிடும். இதுதான் ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ன்றது RMgxன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு ஆல்கைல் குரூப், மெக்னீஷியம் அண்ட் ஹாலஜன் இருக்கணும். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ ஆல்கஹால், ஆசிட் எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ரிப்பரேஷன் இருக்கும். பட் இந்த ஒரு ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எல்லா காம்பவுண்டையும் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அதனால தான் ஆர்கானிக்கில் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்த எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.